இன்னைக்கு நம்ம தோட்டத்துல சின்னதா ஒரு ஹார்வெஸ்ட் தாங்க பண்ண போறோம். மாடி தோட்டத்துல காய்க்கக்கூடிய சிவப்பு கொய்யா தாங்க இது. ஒரே ஒரு காய் மட்டும் பெருசா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்போட்டா மரம். வருஷம் ஃபுல்லா காய்க்கக்கூடிய ஒட்டு ரகம் தாங்க இது. ஒரு பழம் மரத்திலேயே பழுத்திருந்தது. அதையும் நாங்க டேஸ்ட் பார்த்துட்டு 5, 6 பழத்த பொறிச்சுட்டு, அப்படியே சக்கரவள்ளி கிழங்கையும் புடுங்கிட்டு போலான்னு பார்த்தோங்க. இலையெல்லாம் கொஞ்சம் பழுத்து மஞ்சளானா தாங்க காய் ஊறியிருக்கும். சரி, அக்டோபர் மாதம் போட்டது, இப்போ பிப்ரவரி ஆச்சு. என்ன நிலவரத்தில் இருக்குன்னு நாங்கள் தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுங்க. முதல் கிழங்கு வரப்பு மேலே பெருசாக இருந்தது. எல்லா கிழங்கும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் போல். வீட்டு தேவைக்கு கொஞ்சத்தை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. கிழங்கு பறிக்க பறிக்க எங்களுக்கு ஒரு காய் ஒன்று கிடச்சிதுங்க. அது வந்து ஆவாச காய். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, விஷக்கடி, ஆடு மாடுக்கு தோலில் தடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் அரைச்சி பூசுவாங்க. என்ன இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கை வாழ்கிற மாதிரி எதுவுமே வராதுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி லைஃப் வாழ்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய்.